ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐசாவர். இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோடைய பார்ட் 19 தான் பார்க்க போகிறோம். ஸோ போன பார்ட்டில் எப்படி முடிச்சிருந்துருப்பாங்கன்னா, இந்த கசின் வந்து ஓப்பனாக எல்லாரும் முன்னாடியும் நான் ஹீரோயினாக லவ் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிடுவான் இல்லையா. ஸோ இதனால நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அதனால ரூமுக்கு வெளியில் வந்து நிற்கிறான். இந்த பக்கம் இந்த பாட்டியோ இவன் ஏன் அப்படி அசிங்கமாக பேசுகிறான், இதை கேட்க கூட என்னால் முடியலை, இவனை இங்கேருந்து போக சொல்லுங்க அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அதை கேட்ட கசின், ஏன் நான் பேசுகிறதுல என்ன தப்பு, அவள் என்னுடைய ஃபியான்சி தானே, ஆனால் நான் இங்கே இல்லைன்னு தெரிஞ்சுமே என்னுடைய பிரதருக்கு ஹீரோயினை மேரேஜ் பண்ணி வச்சுட்டீங்க, என்னுடைய அப்பா இறக்காமல் இருந்தா அவளை நான் தானே மேரேஜ் பண்ணியிருப்பேன், அப்படி பார்த்தா அவள் என்னுடைய ஒய்ஃப் தானே அப்படின்னு கொஞ்சம் லூசு மாதிரி பேச, அதை கேட்ட ஹீரோடைய அம்மா கோவமா, டேய் அது பாஸ்ட், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ அவள் உன்னுடைய பிரதருடைய ஒய்ஃப், அப்படின்னா அவள் உனக்கு அண்ணி மாதிரி, அது மட்டும் இல்லாமல் அவள் இந்த நாட்டு இளவரசியாக மாறிட்டா அப்படின்னு தான். ஆனால் எது சொன்னாலுமே கசின் அவன் பண்ணுறது தப்புன்னு புரியாமல் லூஸ் மாதிரி திரும்ப திரும்ப ஹீரோயினா நான் லவ் பண்ணுறேன், லவ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன், அந்த ஃபீலிங்ஸை நான் வெளியில் சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டதுமே உடனே கசினுடைய அம்மா கோவமா, டேய் வாய மூடு, இப்படி பேசுறது தப்பு, இங்கேருந்து போ அப்படின்னு திட்டிட்டு ஹீரோடைய ஃபேமிலி கிட்ட இவன் சின்ன பையன் ஏதோ புரியாமல் பேசிட்டா, அவனை மன்னிச்சிடுங்க அப்படின்னதும் ஹீரோடைய அம்மா கோவமா, உன்னுடைய மகன் சின்ன பையன் பேசுற மாதிரியா பேசுறான், இப்படிதான் அடுத்தவங்களுடைய வைஃபை லவ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டதுமே அதை கேட்டா கசினுடைய அம்மா, இவெல்லாம் என்னுடைய மகனை பத்தி தப்பா பேசுறா, இதை கேட்கணும்லாம் என்னுடைய தலையெழுத்துறா அப்படின்னு மனசுக்குள்ளே திட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனா அப்பவும் இந்த கசின் சும்மா இருக்காம ஹீரோடைய அப்பா கிட்ட, நான் தான் எல்லா உண்மையே சொல்லிட்டேன்ல, அதனால ஹீரோயினை மன்னிச்சு விட்டுருங்க, நான் போய் அவளை ரூம்ல விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னதும் அதை கேட்ட ஹீரோடைய அப்பா சரின்னு சொல்லி அனுப்ப உடனே கசின் ரொம்ப சந்தோஷமா ஹீரோயினை பார்க்க போறான். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வெளியில இருந்து கேட்டுட்டு கோவமா கசினை தனியாக கூட்டிட்டு போய் சட்டையை பிடிச்சி, ஏன்டா எல்லாரும் முன்னாடியும் பேசினேன், அவன் என்னுடைய வைஃப், இப்படி அசிங்கமா என்னுடைய வைஃபை லவ் பண்றேன்னு சொல்றியா அப்படின்னு கோவமா கேட்டதும் அது கேட்ட இவன் சிரிச்சுட்டே, முடிஞ்சா உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிப்பாரு அப்படின்னு சாவல் விட, அது கேட்ட ஹீரோ, நீ எல்லாம் உண்மையை சொன்னா அவன் உனக்கு கிடைச்சிருவான்னு நினைக்காத, அவன் என்னுடைய வைஃப் அப்படின்னு சொல்ல, அது கேட்ட கசின் கோவமா, அப்போ நீயே அடுத்தது இந்த நாட்டு ராஜாவா இருந்துக்கோ, எனக்கு உன்னுடைய வைஃபை மட்டும் கொடு அப்படின்னு கேட்குறான். ஸோ அது கேட்ட நம்ம ஹீரோவுக்கு பயங்கரக்கம் வந்து, டேய் இதை போய் எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டியது தானே, ஏன் என்கிட்ட மட்டும் தனியாக சொல்ற, ஏன்னா உனக்கு ஹீரோயின் வேணும், இந்த நாட்டு ராஜாவாகணும், அதுதானே உன்னுடைய பிளான் அப்படின்னதும், நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன் எனக்கு ஹீரோயின் மட்டும் போதும், எனக்கு வேற எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு, அதனால என்ன ப்ராப்ளம்னு நான் பார்த்துப்பேன் அப்படின்னு தைரியமா சொல்லிட்டு போறான். ஸோ அதை கேட்ட ஹீரோ, இவன் ஏன் என்னுடைய ஒய்ஃப் மேலே இவ்வளோ பைத்தியமா இருக்கிறான் அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்படுறான். அப்படியே சீனும் கட்டாக இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் சாப்பிடாம இருந்ததுனால அவளுக்கு கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி ஆயிடுது. அப்போ நம்ம ஹீரோயினை பார்க்க வரேன். அதை பார்த்துட்டு ஹீரோயின் சந்தோஷமா, இப்போவாவது என்ன பார்க்க வந்தியா அப்படின்னதும், ஆனா வந்தது ஹீரோ கிடையாது, கசின் தான். உடனே ஹீரோயின் நல்லா கண்ணை திறந்து பார்த்துட்டு, நீ அப்படின்னு சாக்காக, ஏன்னா ஹீரோ தான் வந்திருக்கான்னு நினைச்சா, ஆனா அது கனவுன்னு தெரிஞ்சு ரொம்பவே ஃபீல் பண்ணேன். இந்த கசின் இருந்துகிட்டே நான் எல்லா உண்மையுமே ஹீரோடைய அப்பா கிட்ட சொல்லிட்டேன், அவங்க உன்னை மன்னிச்சிட்டாங்க, அதனால வா அப்படின்னு கை தாங்களா கூட்டிட்டு போக, ஏன்னா ஹீரோயின் ஒன் டே ஃபுல்லாக சாப்பிடாம நீல் டவுன் போட்டு இருந்ததுனால அவளால் நடக்கவே முடியல, ரொம்பவே வீக்காக இருக்காங்க, அதனால தான் தள்ளாடி தள்ளாடி போறா. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்துட்டே இருக்க, ஆனால் ஹீரோயின் கண்டுக்காம போறாங்க. ஸோ திடீர்னு கீழே விழ போக அதை பார்த்து ஹீரோ பார்த்துட்டு போய் ஹீரோயினை பிடிச்சிட்டு கசின் கிட்ட, என்னுடைய ஒய்ஃபை நான் ரூமுக்கு கூட்டிட்டு போறேன், நீ விடு அப்படின்னதும், நீங்க என்ன கூட்டிட்டு போக வேண்டாம், நான் கசின் கூட போறேன், என் கையை விடுங்க அப்படின்னு கையை தட்டி விட்டுட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டு போறாங்க. இதுதான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு இந்த கசினும் மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டே ஹீரோயின் அக்களை பார்த்துட்டு போறான். இவன் மேல நான் எவ்வளோ லவ்வோட இருக்கிறேன்னு அவட்ட சொல்லியிருக்கிறேன், ஆனா இவ இன்னுமே என் லவ்வை புரிஞ்சிக்காம கசினை தான் நம்பிட்டு இருக்கிறா அப்படின்னு ஃபீல் பண்ணேன். இந்த பக்கம் கசின் ஹீரோயினை ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு போறான். உடனே ஹீரோயின் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க, அதே சமயத்துல ஹீரோடைய அப்பா அந்த ஸ்டோர் ரூம் வந்து, நம்ம பண்ண தப்பை தான் கசினும் பண்ணிட்டு இருக்கிறான், நான் எப்படி அவனுடைய அம்மாவை லவ் பண்ணனோ அதே மாதிரி தான் அவன் இப்போ என்னுடைய மகனுடைய ஒய்ஃபை லவ் பண்றான், ஸோ நான் பண்ண தப்புக்கு தான் என்னுடைய பையன் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு ரொம்பவே தனியா ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு அவளுடைய அம்மாவை நினைச்சு புலம்பிட்டு இருக்காங்க. அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு, நீ ரொம்பவே கஷ்டப்படுறல அப்படின்னு இவளை பார்த்து ஃபீல் பண்ண அப்படியே சீனும் கட் ஆகுது. இந்த பக்கம் ஹீரோடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஹீரோ கூப்பிட்டு அவங்க கிட்ட ஹீரோடைய அப்பா, டேய் நீ அவளுடைய ஹஸ்பண்ட் தானே, ஆனா நீ அந்த கசினுடைய ஒய்ஃபை லவ் பண்றான்னு தெரிஞ்சுமே அவங்க ரெண்டு பேரையும் மறுபடியும் ஏன் நீ பேச விட்டுருக்கிற அப்படின்னு கோவமா கேட்குறாங்க. உடனே பாட்டி வந்து, டேய் என்னுடைய பேரனே ஆல்ரெடி ரொம்பவே கஷ்டத்துல இருப்பான், நீ ஏன்டா திரும்ப அவனை கஷ்டப்படுத்துற, அமைதியா இரு அப்படின்னு திட்டுறாங்க. அதை கேட்ட ஹீரோ, அப்பா கசின் தான் என்னுடைய ஒய்ஃபை ஒன் சைடா லவ் பண்றான், ஆனா என்னுடைய ஒய்ஃப் அவனை ஃப்ரெண்டா தான் பாக்குறேன் அப்படின்னதும் அது கேட்ட ஹீரோடைய அப்பா கோவமா, அதை நீ சோற சொல்லலாம், ஒருவேளை உன்னுடைய ஒய்ஃபுக்கு கசின் மேல ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்கலாம்ல, ஆனா அதை அவங்ககிட்ட சொல்லாம இருக்க வாய்ப்பு இருக்கலாம்ல அப்படின்னது. அப்பதான் ஹீரோ யோசிக்கிறான், கசின் வந்து நம்ம ஹீரோயினை ஒரு வாட்டி ஹக் பண்ணும்போது தள்ளி விடாம அடுத்தது கிஸ் பண்ணும்போதும் எதுவும் சொல்லாம இருந்தா இல்லையா, ஸோ அதெல்லாம் யோசித்து பார்க்க, அப்போ அப்பா சொல்ற மாதிரி ஹீரோயினுக்கும் கசின் மேல ஏதாவது ஃபீலிங் இருக்குமோ அப்படின்னு யோசிக்க, இதை பார்த்துட்டு அப்பா ஏன்டா அமைதியாயிட்ட, உன்னால உன்னுடைய ஒய்ஃப் நல்லவான்னு சொல்ல முடியல, ஏன்னா உனக்கே அவளை பத்தி தெரியல, அதனால நான் அவகிட்டயே யாரை லவ் பண்றேன்னு கேட்கிறேன் அப்படின்னதும் அது கேட்ட ஹீரோ உடனே ஹீரோயினை மீட் பண்ணி, என்னுடைய அப்பா உங்ககிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்பாங்க, நீ எதுவும் சொல்லாம அமைதியாரு, இல்லைனா உன்னையும் கசினையும் இந்த பேலஸை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க அப்படின்னதும் அதை கேட்ட ஹீரோயின் கோவமா, நான் உன்னுடைய பேச்செல்லாம் கேட்க மாட்டேன், நான் எல்லா உண்மையும் சொல்ல தான் போறேன்ற மாதிரி திமிரா சொல்ல, அதை கேட்ட ஹீரோ, அப்படி சொன்னா நீயும் கசினும் பேலஸை விட்டு வெளியில போய் ஹாப்பியா வாழலாம் பிளான் பண்றீங்க போல அப்படின்னதும் ஸோ ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது, நீ ஏன் எப்போ பார்த்தாலும் என்ன ஹேட் பண்ற மாதிரி பேசுற, இல்லைனா கசின் கூட கம்பேர் பண்ணி பேசுற, எப்போவாவது நீயா வந்து நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு அன்பா வந்து என்கிட்ட சொன்னது கிடையாது, அப்போ எதுக்கு நான் உன்னுடைய பேச்செல்லாம் கேட்கணும் அப்படின்னு
அதை கேட்ட ஹீரோ, நீ மட்டும் என்ன ஹேர்ட் பண்ணுற மாதிரி எல்லாரும் முன்னாடியும் டிவோர்ஸ் பற்றி பேசினேன், அடுத்தது வந்து கேஷுவலாக சாரி கேட்குற, உடனே நான் மன்னிச்சிடுறேன், ஸோ உனக்கும் என் மேலே எந்த ஒரு பாசமுமே இல்லை அப்படின்னு 2 பேரும் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்க. அப்போ பார்த்து சரவண்ட் வந்து ஹீரோயின் கிட்ட உங்களை ஹீரோடைய அப்பா வர சொன்னாங்க அப்படின்னதும் உடனே ஹீரோயின் எந்திரிச்சு போகிறாங்க. அதை பார்த்து ஹீரோ கோவமா, நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன், ஆனால் என்கிட்ட பெர்மிஷன் கேட்காம என்ன ஹேர்ட் பண்ணுற மாதிரியே நீயே எந்திரிச்சு போகிற, இது உனக்கு தப்பாக தெரியலையா அப்படின்னு கேட்டதுமே அதை கேட்ட ஹீரோயின் அமைதியாக நின்றுறா. உடனே ஹீரோ கோவமா, நீ என்ன இத்தனை நாள் கஷ்டப்படுத்தினதுக்கு நீ அவ்வளோ சீக்கிரமாக அந்த பேலஸை விட்டு நான் போக விட மாட்டேன், எப்படி இருந்தாலும் நீ என் கூட தான் வாழ்ந்தாகணும், அதுதான் நான் உனக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட் அப்படின்னதும் அதையும் கேட்டு நம்ம ஹீரோயின் எதையும் சொல்லாமல் அமைதியாக போகிறாங்க. அப்படியே இந்த பக்கம் ஹீரோயின் பயந்து போய் எல்லாரும் முன்னாடி உட்காந்துட்டு இருக்க. அப்போ அப்பா வந்து கோவமா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, கசின் தான் உன்னை லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சு ஏன் அவன் கூட சுற்றிட்டு இருக்கிற, அன்னைக்கு நைட் ரிவர் கிட்ட நீ அவன்கிட்ட தானே பேசுன அப்படின்னு கேட்டதுமே ஹீரோயின் பயந்து அழுதுகிட்டே, அவன் என்ன சமாதானம் தான் பண்ணான் அப்படின்னதும் அதை கேட்ட அப்பா கோவமா, உனக்கு தான் உன்னுடைய ஹஸ்பண்ட் இருக்கானே, அவங்ககிட்ட போய் உன்னுடைய கஷ்டத்தை சொல்லி அழ வேண்டியது தானே, ஏன் கசின் கிட்ட போய் சொல்கிற அப்படின்னு திட்டுறாங்க. அதை கேட்ட ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கிறா. உடனே பாட்டி ஹீரோயினை பார்த்து, நீ எல்லா உண்மையுமே சொல்லு, உனக்கு கசின் மேலே ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்குதா அப்படின்னு கேட்டதுமே ஹீரோயின் அழுதுகிட்டே இல்லை அப்படின்னு தலையை லைட்டாக ஆட்டுறாங்க. அதை பார்த்து ஹீரோடைய அப்பா கோவமா, அழுது நடிக்காத, வாயை திறந்து பேசு அப்படின்னு பயங்கர சத்தமாக திட்டிடுறாங்க. உடனே பாட்டியே பயந்து அழுகிற மாதிரி ஆயிட. உடனே அப்பா வந்து, சாரிம்மா, இவ எல்லாத்தையுமே பண்ணிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி உட்காந்து அழுதுட்டு இருக்கிறா, அதை பார்க்க எனக்கு ரொம்பவே எரிச்சலாக வருது அப்படின்னு சொல்லிட்டு கோவமா ஹீரோயினை பார்த்து, இதுக்கு உனக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும், அது என்னன்னு நான் அப்புறம் சொல்லுவேன், இப்போ நீ போ அப்படின்னு திட்டி அனுப்புறாங்க. உடனே ஹீரோயின் அழுதுகிட்டே போகிறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. அப்புறமா ஹீரோடைய அப்பா கசினை தனியாக மீட் பண்ணி, நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது உன்னை நல்ல பையனை வளர்த்துருக்கான்ற மாதிரி நான் சந்தோஷப்பட்டேன், ஆனால் நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நீ பண்ணுறது ஃபர்ஸ்ட்டு தப்பு, அதுக்கு நான் உனக்கு பனிஷ்மெண்ட் தரலாம், ஆனால் நீ சின்ன பையன், அதனால உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், உனக்கு வேற ஒரு பொண்ணு பார்த்து மேரேஜ் பண்ணி வைக்கிறேன், நீ ஹீரோயினை மறந்து உன்னுடைய லைஃப்பை சந்தோஷமாக வாழுன்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் கசின் வந்து, இல்லை, ஒரு இதயத்தில் ஒரு பூ தான் பூக்கும், அது ஆல்ரெடி ஹீரோயின் தான் என்னுடைய இதயத்தில் பூத்துட்டா, அதனால வேற யாருக்கும் இடம் கிடையாது, இதுதான் என்னுடைய முடிவு, இது உங்களுக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன், ஸோ நான் கிளம்புறேன் அப்படின்னு திமிரா சொல்லிட்டு கிளம்புறான். ஸோ இதை கேட்ட ஹீரோடைய அப்பாவுக்கு சாக்காயிடுது. அப்படியே சீனும் கட் ஆகிடுது. அதனால ஹீரோடைய அப்பா கோவமா ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட, நான் கசின் கிட்ட ரொம்பவே பொறுமையாக சொல்லி புரிய வைக்க பார்த்தேன், ஆனால் அவன் ரொம்ப திமிரா எனக்கு ஹீரோயின் இருந்தால் தான் நான் வாழ்வேன், இல்லைனா செத்துருவேன் லூசு மாதிரி மிரட்டிட்டு போகிறான், அதனால இதுக்கு மேலே அவன் இந்த பேலஸில் இருந்தால் நல்லது கிடையாது, அதனால அவனை இந்த பேலஸ்லேருந்து வெளியில் அனுப்பும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதை கேட்ட பாட்டியும் சாக்காகி, அவன் சின்ன பையன், அவன் அம்மா இல்லாமல் பேலஸை விட்டுட்டு எப்படி தனியாக இருப்பான் அப்படின்னு கேட்டதுமே உடனே ஹீரோடைய அப்பா, அவன் பண்ணது தப்பு, அதனால அவன் இந்த பேலஸை விட்டு வெளியில் போனால் தான் இதுக்கு மேலே எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அப்படின்னதும் அதை ஹீரோடைய அம்மா கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா கசின் பேலஸை விட்டு வெளியில் போனால் இனிமேல் திரும்பி பேலஸ்குள்ளே வரவே முடியாது, அதனால இனிமேல் நம்ம மகன் தான் அந்த நாட்டு ராஜா அப்படின்னு மனசுக்குள்ளே சந்தோஷப்படுறாங்க. உடனே ஹீரோ அப்பா கிட்ட, ஹீரோயினுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டதுமே, உன்னுடைய வைஃப் வந்து ஹானஸ்டா இல்லை, அதனால அவளுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னு நான் முடிவு பண்ணல, ஆனால் அவள் இங்கே தான் இருப்பா அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ சந்தோஷப்படுறான். நல்ல வேலை, இனிமேல் நம்ம ஹீரோயின் நம்ம கூட தான் இருப்பான்னு சந்தோஷப்பட. அப்படியே சீனும் கட் ஆகுது. இந்த பக்கம் கசினோடைய அம்மாவுக்கு கசின் இந்த பேலஸ் விட்டு வெளியில் அனுப்ப போறாங்க நியூஸ் தெரிஞ்சு சும்மா இருப்பாங்களா என்ன, கோவமா ஸ்ட்ரெயிட்டா ஹீரோடைய அப்பாவை மீட் பண்ணி, என்னுடைய பையன் பண்ணது தப்பு தான், அவன் தெரியாம பண்ணிட்டான், அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. இல்ல, முடியவே முடியாது, அவன் பண்ணது பெரிய தப்பு, அதுக்காக அவன்கிட்ட நான் ஒரு சான்ஸ் கொடுத்தேன், நானே உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்லாம் சொன்னேன், ஆனா அவன் முடியவே முடியாது, ஹீரோயினை தான் நான் லவ் பண்ணுவேன்ற மாதிரி என்கிட்டே திமிரா சொல்லிட்டு போறான், அதனால தான் இப்போ நான் இந்த முடிவே எடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட கசினோடைய அம்மா, இல்ல, நான் என்னுடைய மகன் கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன், இனிமேல் ஹீரோயின் லைஃப்ல அவன் இன்வால்வ் ஆக மாட்டான், இந்த ஒரு வாட்டி மட்டும் மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னதும் உடனே ஹீரோடைய அப்பா, இல்ல, நான் எடுத்த முடிவு தான் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட. ஸோ இதை கேட்ட கசினோடைய அம்மா ரொம்பவே ஃபீலிங்கா, நம்மளும் இதே மாதிரி தானே லவ் பண்ணிட்டு இருந்தோம், அதே மாதிரி தான் என்னுடைய பையனும் இருக்கிறான், நம்ம லவ்வை ஞாபகம் வச்சாவது என்னுடைய பையனை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சி பார்க்குறாங்க. ஸோ இதை கேட்ட ஹீரோடைய அப்பாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. அது முடிஞ்சு போன கதை, அதை பற்றி இப்போ பேச வேணாம், இப்போ நடக்க வேண்டியதை மட்டும் பார்ப்போம், உன்னுடைய பையன் பண்ணது வெளியில் தெரிஞ்ச பேலஸ்க்கே ரொம்பவே அசிங்கம், அதனால உன்னுடைய பையன் கண்டிப்பாக இந்த பேலஸை விட்டு வெளியில் போய் தான் ஆகணும் அப்படின்னு கோவமாக சொல்லிட்டாங்க. ஸோ அதை கேட்ட கசினோடைய அம்மா கோவமாக ரூமுக்கு வந்து சரவண் கிட்ட, ஹீரோடைய அப்பா எப்படி என்னுடைய பையனை மட்டும் இந்த பேலஸை விட்டு வெளியில் அனுப்பலாம், ஹீரோனையும் சேர்ந்து தானே தப்பு பண்ணாங்க, அப்போ 2 பேரும் சேர்ந்து தானே தண்டனை அனுபவிக்கணும், ஆனால் இங்கே என்னுடைய பையன் மட்டும் பேலஸை விட்டு வெளியில் அனுப்பிட்டு அவங்க பையனை அடுத்த ராஜா ஆக்கலான்னு பிளான் பண்ணுறாங்க, அது நடக்கவே நடக்காது, அதை தடுக்க ஒரே வழி ஹீரோயினையும் கசினையும் 2 பேத்தையும் பெரிய தலைவர்கள் கிட்ட சொல்லு, அப்போ தான் என்னுடைய பையனை இந்த பேலஸை விட்டு வெளியில் அனுப்ப மாட்டாங்க அப்படின்னதும் அதை கேட்ட சரவண் அதே மாதிரி பெரிய தலைவர்கிட்ட சொல்ல. உடனே செக்ரட்டரி வந்து ஹீரோடைய ஃபேமிலி கிட்ட, பெரிய தலைவருக்கு கசின் ஹீரோயின் விஷயம் வந்து தெரிஞ்சு போச்சு, அதனால கசினை பேலஸ் விட்டு அனுப்புனா ஹீரோயினை சேர்த்து அனுப்பணுமா, இல்லைனா இந்த விஷயத்தை பற்றி நியூஸ் பேப்பரில் போட்டுருவாங்களா அப்படின்னு பெரிய தலைவர் உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க அப்படின்னு ஹீரோடைய அப்பா கிட்ட சொல்ல. ஸோ அதை கேட்ட இவர் வந்து சாக்காகிறாரு. ஏன்னா ஹீரோடைய அப்பாவை விட பெரிய பெரிய தலைவர்களுக்கு தான் பவர் அதிகம், அதனால அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை தான் ஹீரோடைய அப்பா கேட்டாகணும், இல்லைனா ஹீரோடைய அப்பாவை ஒட்டு மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து இந்த ஓட் மாதிரி போட்டு ராஜா பதவியில இருந்தே தூக்கிடுவாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு பயந்து ஹீரோடைய அப்பா வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டதுமே, இதுக்கு ஒரே வழி தான், 2 பேர்த்தையும் பேலஸ்
பேலஸ் விட்டு வெளியில் அனுப்பணும், இல்லைனா 2 பேத்தையும் இந்த பேலஸில் வச்சே ஆகணும் அப்படின்னதும் ஸோ இவருக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. அப்படியே சீனும் கட் ஆகுது. இந்த பக்கம் ஹீரோயின் கிட்ட டீச்சர் வந்து உன்னையும் இந்த பேலஸை விட்டு வெளியில் ஏற்ற போகிறாங்க அப்படின்னதும் அதை கிட்ட ஹீரோயின் சாக்காகி இல்லை நான் போக மாட்டேன், நான் போனால் இனிமேல் இந்த நாட்டு இளவரசியாக வாழ முடியாது, ஒரு சாதாரண மக்களை தான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியால. அதை கேட்டு டீச்சர் அப்படிலாம் ஒன்றும் ஆகாது, நீங்கள் நல்லதே யோசிங்க நல்லதே நடக்கும் அப்படின்னதும் உடனே ஹீரோயின் எப்படி இருந்தாலும் நான் நினச்ச மாதிரி தானே நடக்க போகுது, நான் அந்த பேலஸை விட்டு போக தான் ஆசைப்பட்டேன், அதே நடக்கும்போது நான் சந்தோஷமாக போகிறேன்ற மாதிரி அவளுடைய மனசை அவளே ஆறுதல் படுத்திக்கிறா. அப்படியே சீனும் கட்டாக அடுத்தது ஹீரோயின் ஹீரோ மீட் பண்ணி அழுதுகிட்டே நான் எல்லாருக்கிட்டையும் போய் நான் பேலஸை விட்டு போகிறேன்னு சொல்ல போகிறேன் அப்படின்னதும் அதை கிட்ட ஹீரோ சாக்காகி ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டதுமே ஆமாண்ணா இப்போ ஒரு இளவரசியாக இருந்து எதுவுமே ஒழுங்காக பண்ணது கிடையாது, ஆனால் உனக்கு என்னை மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி வர என்னை பிடிக்காது, ஆனால் இப்போ நீ என்னை லவ் பண்ணுற அப்போ உனக்கு என்ன ரொம்பவே பிடிச்சிருக்குது, நான் பேலஸ் விட்டு போனதுக்கப்புறம் உன்னை நினச்சி வாழ்ந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே கவலையாக போக அதை பார்த்து நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணுறான். ஆனால் அப்பவும் நீ என்னை விட்டு போகாதன்னு தடுக்காம ஹீரோயினை நினச்சி அழுதுகிட்டே இருக்கிறான். ஸோ அடுத்தது ஹீரோயின் கசினை மீட் பண்ணி இதெல்லாம் சொல்ல அவனும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி என்னால் தான் நீ இப்போ இவ்வளோ கஷ்டப்படுற, நீ கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியாமல் தான் நான் எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொன்னேன், ஆனால் இது இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகும் நான் எதிர்பார்க்கல, சாரி அப்படின்னதும் சரி அதை விட நான் அந்த பேலஸை விட்டு வெளியில் போக போகிறேன் அப்படின்னதும் ஆனால் இவன் அதை கேட்டுமே சந்தோஷமா அப்போ நீ இந்த பேலஸில் இருந்து வந்த உடனே என்னை மேரேஜ் பண்ணுவியா அப்படின்னதும் ஹீரோயின் சாக்காகி இல்லை நான் இந்த பேலஸ் விட்டு வெளியில் போன உடனே உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே கிடையாது, நான் உன்னை மீட் கூட பண்ண மாட்டேன், ஏன்னா இப்போ வர நான் ஹீரோவை தான் லவ் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனால் இப்போ எங்களால் சேர்ந்து வாழ முடியல தான், ஆனால் கண்டிப்பாக நாங்கள் சேர்ந்துருவோம், ஒரு நாள் ஹீரோ என்கிட்ட நம்ம இறந்ததுக்கப்புறம் ஸ்டாராக மாறி அதுக்கப்புறம் ஒரு 25 மில்லியன் வருஷம் கழிச்சு தான் மனுஷனாக பிறப்போன்னு சொன்னான், அப்போவும் உனக்கு என்ன ஞாபகம் இருந்தாலும் நீ என்னை பார்க்க வராத, ஏன்னா அப்போவும் நான் ஹீரோ கூட சந்தோஷமா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்வோம் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட கசின் வந்து லூசு மாதிரி என்ன சொல்கிறான்னா நானும் உனக்காக 25 மில்லியன் வருஷம் கழிச்சுனாலும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அதை பார்த்து ஹீரோயின் இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நம்ம மைண்டை மாற்றிடுவாங்க அப்படின்னு பயந்து போய் அங்கேருந்து கிளம்பிட உடனே கசின் ஹீரோயினை நினச்சி ஃபீல் பண்ணி அழுறான். அவன் ஹீரோயின் ஞாபகமாக டிராயிங் பண்ணியிருந்த டிராயிங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு அழுதுட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுடைய ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணி அவனுடைய ஸ்கிரிப்ட் ரூமில் மாட்டிட்டு இருக்கிறான். அப்போ ஹீரோயின் ஃபோனில் இருந்து நான் கசின் ரூமில் இருக்கிறேன்ற மாதிரி மெசேஜ் வருது. ஸோ இதை பார்த்துட்டு இவன் எதுக்கு அங்கே போனா அப்படின்னு பயந்து போய் அடிச்சு பிடிச்சி ஓடி போய் பார்க்குறான். ஆனால் அங்கே கசினுடைய ரூமில் யாருமே இல்லை, அங்கே கசின் வரைஞ்சி வச்சிருந்த டிராயிங் மட்டும்தான் இருக்குது. அதை எடுத்து பார்த்துட்டு இங்கே இருக்கிறேன்னு தானே மெசேஜ் பண்ணான், ஆனால் இங்கே கசின் ஹீரோயின் 2 பேருமே காணாம, அப்போ 2 பேரும் எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஹீரோனுக்கு கால் பண்ணேன். இந்த பக்கம் ஹீரோயினுடைய ஃபோன் அவளுடைய ரூமில் தான் இருக்குது. அதை யாரோ வந்து எடுத்து ஹீரோக்கு அனுப்பின மெசேஜை டெலீட் பண்ணிட்டு போகிறாங்க, அது யாருன்றது தெரியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை பார்த்தா ரொம்பவே கவலையாக பேலஸை விட்டு போகலான்ற மாதிரி ஃபீல் பண்ணி நடந்து போயிட்டுருக்கேன். அப்போ ஹீரோ அவளுக்கு கொடுத்த நெக்லஸ் வந்து அந்த கீழே விழ அதை பார்த்த ஹீரோயின் எனக்கு ஆசையாக ஹீரோ தந்த நெக்லஸ் வந்துட்டே அப்படின்னு கவலையாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டைமில் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறான். ஆனால் ஹீரோயின் கிட்ட தான் ஃபோன் இல்லையே. ஸோ அது ஹீரோயினுடைய ரூமில் தானே இருக்குது. இது தெரியாமல் மாற்றி ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ பேலஸ் திடீர்னு தீப்பிடிச்சு பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சிருது. ஸோ அதை பார்த்து எல்லாருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சத்தம் கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு தான் ஆயிடக்கூடாது அப்படின்னு பயந்து போய் பார்க்க போகிறான். அப்போ ஹீரோயின் அந்த தீயில மாட்டிக்கிட்டாலோ அப்படின்னு பயந்து போய் ஃபோனை கீழே போட்டுட்டு ஓட அதோட இந்த பார்ட் வந்து முடியுது. ஸோ அடுத்த பார்ட்டில் என்ன ஆக போகுதுன்றதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.